நீங்கள் இது வரைக்கும் பார்ட் 1 பார்ட் 2 வீடியோ பார்க்கல அப்படின்னா ஃபஸ்ட்டு பார்ட் 1 பார்ட் 2 வீடியோ பார்த்துட்டு இந்த பார்ட் 3 வீடியோ பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணுறது எப்படின்னு புரியும். ஏன்னா பார்ட் 1 வீடியோவில் தான் உங்களுக்கு லாஜிக்லாம் சொல்லியிருக்கேன். ஓகே, இப்போ கொஸ்டின் உள்ள போகலாம். இப்போ வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டே என்ன பண்ணியிருக்காங்கன்னா அன்ஃபோல்டட் டைஸ். ஓகேங்களா, டைஸ் இப்படி இருக்குன்னா இதை அன்ஃபோல்டு பண்ணுறாங்க. இந்த எக்ஸ் அப்போ என்ன ஆகிடும், இங்கிட்ட வந்துடும். இந்த ஷேப் மேலே இப்படி வந்துடும். இந்த எக்ஸுக்கு பின்னாடி இருக்க சைடு இங்கே வந்துடும். பாட்டம் சைடில் இருக்கக்கூடியது இப்படி வந்துடும். இப்படி வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஷேப் என்ன வரும், இந்த மாதிரி காமிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த மாதிரி கொடுத்துட்டு உங்களுக்கு கொஸ்டின் என்ன கேட்குறாங்கன்னா, விச் ஆஃப் த ஃபாலோயிங் கியூப் இந்த ஆன்சர் ஃபிகர் cannot be made அப்படின்னா எதை வந்து உங்களால் எந்த ஃபிகர் இந்த மாதிரி க்ரியேட் ஆகாது அப்படின்னு கேட்குறாங்க. எந்த கியூப் அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு ஆப்போசிட் ஃபேஸ் கண்டுபிடிக்கணும். ஆப்போசிட் ஃபேஸ் கண்டுபிடிச்சிட்டு எந்த ஃபேஸ் ஆப்போசிட் ஃபேஸ் வந்து cannot be the adjacent face. ஓகேங்களா, நாட் adjacent face. ஓகேங்களா, பக்கத்தில் என்ன இருக்காது, ஆப்போசிட் ஃபேஸ் வராது. இந்த கான்செப்டை யூஸ் பண்ணி நம்ம இந்த கொஸ்டின் என்ன பண்ண முடியும், சால்வ் பண்ண முடியும். ஓகேங்களா, அந்த மாதிரி எது வராது அப்படின்றதான் நமக்கு கேட்குறாங்க. cannot be formed. அப்போ நம்ம எது இதெல்லாம் வரும்னு நமக்கு இதில் நம்ம ஒவ்வொரு ஆப்ஷனாக பார்த்து எலிமினேட் பண்ணிட்டோம்னா எது வராது அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிடும். இப்போ நான் ஃபஸ்ட்டு என்ன ஆப்போசிட் இது ஆப்போசிட் ஈச் அதர் அப்படின்றத கண்டுபிடிக்கிறேன். இந்த ஸ்டாரும் இந்த ஷேப்பும் உங்களுக்கு என்னவாக இருக்கும், ஆப்போசிட்டும் ஈச் அதராக இருக்கும். ப்ரீவியஸ் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா புரியும். இந்த ஒன்று விட்டு ஒன்று பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ ஸ்டாரும் இந்த ஷேப்பும் ஆப்போசிட்டும் ஈச் அதர். நெக்ஸ்ட்டு செகண்ட் ஃபேஸ், இந்த சர்க்கிள் போட்டு உள்ளக்கு இருக்க ஸ்கொயரும் 5 டாட்டும் ஆப்போசிட்டும் ஈச் அதர். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு வந்து இதுக்கும் ஆப்போசிட்டாக இருக்கும், சர்க்கிளும் ஒரு எக்ஸும். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் பார்க்குறோம். ஃபஸ்ட்டு ஆப்ஷன் 1 பார்க்குறோம். ஓகே, இந்த ஷேப் இருக்குது. ஓகே, 5 டாட் இருக்குது, ஒரு எக்ஸ் இருக்குது. இப்போ வந்து இந்த 2 ஷேப்பும் தான் ஒன்றா வரக்கூடாது, இந்த 2 ஷேப்பும் தான் ஒன்றா வரக்கூடாது, இந்த 2 ஷேப்பும் தான் ஒன்றா வரக்கூடாது. ஆனால் இப்போ என்ன பண்ணலை, அப்படி வரல, தனித்தனியாக இது ஒவ்வொன்றும் வந்திருக்கு. அதனால் இது ஆப்ஷன் என்ன ஆகுது, இந்த மாதிரி இதை வச்சு ஒரு கியூப் நம்மளால் ஃபார்ம் பண்ண முடியும். அவங்க என்ன கேட்குறாங்கன்னா எது ஃபார்ம் பண்ண முடியாதுன்னு கேட்குறாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும், எது வராதுன்னு பார்க்கணும். ரெண்டாவது ஆப்ஷன் எடுத்துக்கலாம். ரெண்டாவது ஆப்ஷனில் ஒரு ஸ்டாரு, ஓகே, அப்புறம் ஒரு சர்க்கிள் இன்சைட் த ஸ்கொயர் ஷேப்பு, ஒரு எக்ஸு. இப்போவும் என்ன பண்ணலை, 2 ஃபிகர் ஒரே மாதிரி இருக்கிறது வரல. அப்படி வந்தால் தான் நம்மளால் என்ன பண்ண முடியாது, ஆப்போசிட் அந்த க்யூபாக இருக்கிறது ஃபார்ம் பண்ண முடியாது. இப்போ இதுலேயும் ஒவ்வொன்று தான் வந்திருக்கனால இதுவும் என்னாகும், இதுலேருந்து இது நம்ம என்ன பண்ண முடியும், ஃபார்ம் பண்ண முடியும். தேர்ட் ஆப்ஷன் போய் பார்க்கலாம். தேர்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 5 டாட்டு, ஒரு சர்க்கிள், ஒரு ஸ்டார். அப்படின்னா இதுவும் நம்மளால் ஃபார்ம் பண்ண முடியும். அப்போ தேர்ட் ஆப்ஷன் நமக்கு ஆன்சர் கிடையாது. அப்படின்னா நம்ம டேரெக்டாக ஃபோர்த் ஆன்சர் போட்டுடலாம். ஆனால் நான் என்ன பண்ணுறேன், உங்களுக்கு இதை சால்வ் பண்ணி காமிக்கிறேன். சால்வ் பண்ணி காமிச்சா தான் உங்களுக்கு புரியும். ஓகேங்களா, இப்போது ஒரு எக்ஸ் 1 சர்க்கிள் 1 பார்த்தீங்கன்னா இதுவும் ஆப்போசிட் ஃபேஸ். அப்படின்னா பக்கத்தில் இருக்காது. டாப்பும் பாட்டமும் தான் ஆப்போசிட் வச்சதை, ஃப்ரண்ட்டும் பேக்கும் தான் ஆப்போசிட் வச்சதை, ரைட்டும் லெஃப்ட்டும் தான் உங்களுக்கு ஆப்போசிட் வச்சதை. அப்படின்னா மேலே கீழே இருக்கிறது பக்கத்துலேயே இருக்காது. ஓகேங்களா, இதனால் நம்ம என்ன பண்ணுறோம், ஆப்ஷன் 4 சூஸ் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், சேம் கான்செப்ட் தான். விச் ஆஃப் த ஃபாலோயிங் கியூப் இந்த ஆன்சர் ஃபிகர் cannot be made based on the unfolded cube in the question figure. நம்ம எப்பவும் போல் ஆப்போசிட் கண்டுபிடிப்போம். எக்ஸும் ஸ்டாரும் உங்களுக்கு ஆப்போசிட் வச்சதை, ஹேஷும் இந்த விண்டோ ஷேப்பில் இருக்கிறதும் உங்களுக்கு ஆப்போசிட்டும் ஈச்சது. நெக்ஸ்ட்டு சர்க்கிளும் 5 டாட் இருக்கிறதும் உங்களுக்கு ஆப்போசிட்டும் ஈச்சது. இப்போ நான் என்ன பண்ணணும், ஃபஸ்ட் ஆப்ஷன் 1 பார்க்கணும். எக்ஸு 5 டாட்டு விண்டோ ஷேப், அப்போ இது வரும். செகண்ட் ஆப்ஷன் போகிறேன், ஸ்டாரு 5 டாட்டு ஹேஷு, அப்போ இதுவும் வரும், ஃபார்ம் பண்ண முடியும். நெக்ஸ்ட் 5 டாட்டு ஹேஷு ஸ்டார், அப்போ தேர்ட் ஆப்ஷனும் நம்மளால் என்ன பண்ண முடியும், ஃபார்ம் பண்ண முடியும். அப்போ அதுவும் ஆன்சர் கிடையாது, ஃபோர்த்து தான் ஆன்சர். ஆனால் நான் ஃபோர்த்து தான் உங்களுக்கு என்ன பண்ணுறேன், சால்வ் பண்ணி காமிக்கிறேன். விண்டோ ஷேப்பு, ஹேஷு. இப்போ என்ன பண்ணக்கூடாது, இதுவும் பக்கத்தில் வரக்கூடாது. ஓகேவா, ஆனால் என்ன ஆயிடுச்சு, பக்கத்தில் வந்துடுச்சு. அப்போ இதுக்கு ஆன்சர் 4. நெக்ஸ்ட் கொஸ்டின், விச் ஆஃப் த ஃபாலோயிங் கியூப் இந்த ஆன்சர் ஃபிகர் cannot be made based on the unfolded cube in the question figure. திரும்பவும் நான் என்ன பண்ணுறேன், ஆப்போசிட் எழுதுகிறேன். இந்த ஹேஷும் விண்டோ ஷேப்பில் இருக்கிறதும் ஆப்போசிட்டும் ஈச்சது. இந்த எக்ஸும் இந்த ஸ்டாரும் ஆப்போசிட்டும் ஈச்சது. இந்த சர்க்கிளும் இந்த 5 டாட்டும் ஆப்போசிட்டும் ஈச்சது. இப்போ ஃபஸ்ட் ஆப்ஷன் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட் ஆப்ஷன் நான் பார்க்கும்போது 5 டாட்டு ஹேஷு ஒரு எக்ஸு இது வரும். ஏன்னா நமக்கு 2 ஷேப், இது வந்து ஒன்றா வரக்கூடாது, இது வந்து ஒன்றா வரக்கூடாது. ஆப்போசிட் ஃபேஸ் தான் பக்கத்தில் வரக்கூடாது. ஆனால் மற்ற ஃபேஸ்லாம் தனித்தனியாக வரலாம். அப்போ ஃபஸ்ட் ஆப்ஷன் கிடையாது. செகண்ட் ஆப்ஷன் போகிறோம், ஸ்டாரு சர்க்கிள் விண்டோ ஷேப், இதுவும் தனித்தனியாக தான் இருக்குது. அப்போ இதுவும் வரலாம். தேர்டு விண்டோ ஷேப் ஒரு ஹேஷ், ஆப்போசிட் ஃபேஸ் பக்கத்தில் வந்துருச்சு. அப்போ இதுதான் ஃபார்ம் பண்ண முடியாது க்யூபாக. அப்போ நமக்கு என்ன ஆகுது, தேர்டு தான் ஆன்சரு. நெக்ஸ்ட், விச் ஆஃப் த ஃபாலோயிங் க்யூப் இந்த ஆன்சர் ஃபிகர் cannot be made. இதுலேயும் நமக்கு எது ஃபார்ம் பண்ண முடியாது அப்படின்னு தான் கேட்குறாங்க. திரும்ப நம்ம ஆப்போசிட் எழுதுகிறோம். ஒன்று விட்டு பார்க்கும்போது சர்க்கிளும் ஹேஷும் ஆப்போசிட்டு, இந்த விண்டோ ஷேப்பும் எக்ஸும் ஆப்போசிட்டு, ஸ்டாரும் 5 டாட்டும் ஆப்போசிட். ஃபஸ்ட் ஆப்ஷன் எடுத்துக்கிறேன். விண்டோ ஷேப்பு, சர்க்கிள், ஸ்டார், இது 3 தனித்தனியாக தான் வந்து ஃபார்ம் பண்ண முடியும். அப்போ இது நம்மளோட ஆன்சராக இருக்காது. செகண்டு ஹேஷ் சர்க்கிள் ரெண்டும் வந்துருச்சு. ஆப்போசிட் ஃபேஸ் நம்மளால் என்ன பண்ண முடியாது, ஃபார்ம் பண்ண முடியாது.
ஆப்போசிட் ஃபேஸ் என்ன பண்ண முடியாது, ஃபார்ம் பண்ண முடியாது. அப்போ இதான் நம்மளோட ஆன்சராக இருக்கும். ஆப்ஷன் 2 தான் நம்மளோட ஆன்சர். திரும்ப என்ன பண்ணுறேன், நான் ஆப்போசிட் ஃபேஸ் எழுதுகிறேன். இந்த 5 டாட்ஸ் ஸ்டார் ஆப்போசிட் டு ஈச் அதர். இந்த ஹேஷும் ஆப்போசிட் டு ஈச் அதர். இந்த எக்ஸும் இந்த விண்டோ ஷேப்பும் ஆப்போசிட் டு ஈச் அதர். ஓகே தானே? நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம், ஆப்ஷன் கம்பேர் பண்ணோம். விண்டோ 5 டாட்டு சர்க்கிள் தனித்தனியாக தான் வருது, ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ நமக்கு ஃபார்ம் பண்ண முடியாதது தான் கேட்குறாங்க, ஃபஸ்ட்டு கிடையாது. செகண்ட் ஆப்ஷன் பார்க்கும்போது ஸ்டாரு 5 டாட், இது நம்மளால் என்ன பண்ண முடியாது, ஃபார்ம் பண்ண முடியாது. ஏன்னா ஆப்போசிட் ஃபேஸ் பக்கத்தில் வருது. அப்போ நமக்கு செகண்ட் தான் நம்மளோட ஆன்சர். இந்த கொஸ்டின் பார்த்தோம்னா திரும்ப நம்ம என்ன பண்ணுறாங்க, கேனாட் பி மேட், எது ஃபார்ம் பண்ண முடியாது அப்படின்றதான் கேட்குறாங்க. நம்ம என்ன பண்ணோம், ஆப்போசிட் ஃபேஸ் எழுதுறோம். 5 டாட்டு, அதுவும் ஸ்டாரும் ஆப்போசிட் டு ஈச் அதர். நெக்ஸ்ட்டு சர்க்கிளும் விண்டோ ஷேப்பும் ஆப்போசிட் டு ஈச் அதர். நெக்ஸ்ட்டு ப்ளஸ் சர்க்கிள் இன்சைட் அ ஸ்கொயர், இதுவும் ஆப்போசிட் டு ஈச் அதர். ஃபஸ்ட் ஆப்ஷன் எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட் ஆப்ஷன் பார்க்கும்போது 5 டாட்டு ஒரு ப்ளஸ் ஷேப்பு ஒரு சர்க்கிள், அப்போ இது ஃபார்ம் பண்ண முடியும். அப்போ இது நம்மளோட ஆன்சர் கிடையாது. செகண்ட் எடுத்துக்கிறோம், ஸ்டாரு ப்ளஸ்ஸு விண்டோ ஷேப், அப்போ இதுவும் ஃபார்ம் பண்ண முடியும். அப்போ இதுவும் நம்மளோட ஆன்சர் கிடையாது. தேர்ட் விண்டோ ஷேப் சர்க்கிள், இது நம்மளால் ஃபார்ம் பண்ண முடியாது, ஏன்னா ஆப்போசிட் ஃபேஸ் பக்கத்தில் வருது. ஸோ நம்மளோட ஆன்சர் 3. திரும்ப நம்ம என்ன பண்ணணும், கேனாட் பி மேடு தான் கேட்குறாங்க, எதை ஃபார்ம் பண்ண முடியாதுன்னு கேட்குறாங்க. நான் என்ன பண்ணுறேன், திரும்ப ஆப்போசிட் ஃபேஸ் எழுதுகிறேன். ஒன்று விட்டு ஒன்று பார்க்கணும். சர்க்கிள்குள்ளே ஒரு ஸ்கொயர் இருக்குது, அந்த ஷேப்பும் ப்ளஸ்ஸும் ஆப்போசிட் ஈச் அதர்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு விண்டோ ஷேப்பும் டாட்டும் ஆப்போசிட் ஈச் அதர், ஸ்டாரும் சர்க்கிளும் ஆப்போசிட் ஈச் அதர். நான் என்ன பண்ண போகிறேன், ஃபஸ்ட் ஆப்ஷன் எடுத்து பார்க்க போகிறேன். ஃபஸ்ட் ஆப்ஷனில் என்ன போட்டிருக்காங்க, சர்க்கிள் இன்சைட் த ஸ்கொயர் ஸ்டாரு விண்டோ, இது ஃபார்ம் பண்ண முடியும். அப்போ இது நம்மளோட ஆன்சர் கிடையாது. செகண்ட் என்ன கொடுத்துருக்காங்க, ஸ்டாரு டாட்டு ப்ளஸ், இதுவும் நம்மளால் ஃபார்ம் பண்ண முடியும். அப்போ இது நம்மளோட ஆன்சராக இருக்காது. தேர்டு நான் பார்த்துக்கிறேன், டாட்டு விண்டோ ஷேப் ஆப்போசிட் ஃபேஸ் பக்கத்தில் வராது, அப்படின்னா இது நம்மளால் ஃபார்ம் பண்ண முடியாது. இதுதான் நம்மளோட ஆன்சராக இருக்கும். திரும்ப நம்ம என்ன பண்ண போகிறோம், ஆப்போசிட் ஃபேஸை எழுத போகிறோம். விண்டோ ஷேப் டாட் ஆப்போசிட் டு ஈச் அதர். சர்க்கிள் இன்சைடு த ஸ்கொயர், அதுவும் ப்ளஸ்ஸும் ஆப்போசிட் டு ஈச் அதர். சர்க்கிளும் ஸ்டாரும் ஆப்போசிட் டு ஈச் அதர். நான் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட் ஆப்ஷன் எடுக்கிறேன். விண்டோ ஷேப் ப்ளஸ் சர்க்கிள், இது ஃபார்ம் பண்ண முடியும். அப்போ இது நம்மளோட ஆன்சர் கிடையாது. இதுலேயும் நமக்கு என்ன கேட்குறாங்க, கேனாட் பி மேட் தானே கேட்குறாங்க. ஸோ செகண்ட் ஆப்ஷன் பார்க்குறோம், சர்க்கிள் இன்சைட் அ ஸ்கொயர் ஸ்டார் விண்டோ ஷேப், இதுவும் நம்மளால் ஃபார்ம் பண்ண முடியும். அப்போ இது நம்மளோட ஆன்சராக இருக்காது. தேர்டு டாட் சர்க்கிள் ப்ளஸ், அப்போ நம்மளால் இதுவும் ஃபார்ம் பண்ண முடியுது, நம்மளோட ஆன்சர் தேர்டும் இருக்காது. ஃபோர்த் ப்ளஸ்ஸு சர்க்கிள் இன்சைடு ஸ்கொயரு, ரெண்டும் என்ன இருக்குது, ஆப்போசிட் ஃபேஸ் ஃபஸ்ட் இதில் வரக்கூடாது, ஆனால் வந்திருக்கு. அப்போ இதுதான் நம்மளால் ஃபார்ம் பண்ண முடியாது. அப்போ நம்மளோட ஆன்சர் 4. இந்த கொஸ்டின் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும், ஆப்போசிட் ஃபேஸ் எழுதணும். இந்த விண்டோ ஷேப்பும் இந்த ஸ்டாரும் ஆப்போசிட் டு ஈச் அதர். ஹேஷும் 5 டாட்டும் ஆப்போசிட் டு ஈச் அதர். எக்ஸும் இந்த சர்க்கிளும் ஆப்போசிட் டு ஈச் அதர். ஃபஸ்ட்டு ஆப்ஷன் எடுக்கிறேன், ஸ்டாரு ஹேஷு எக்ஸ், இது நம்மளால் ஃபார்ம் பண்ண முடியுது. அப்போ நமக்கு இது ஆன்சராக இருக்காது. செகண்டு ஸ்டாரு விண்டோ ஷேப், ஆப்போசிட் ஃபேஸ் பக்கத்தில் வரக்கூடாது, ஆனால் வந்திருக்கு. அப்போ இதுதான் நம்மளால் ஃபார்ம் பண்ண முடியாது. அப்போ நம்மளோட ஆன்சர் என்னது, செகண்ட் தான் நம்மளோட ஆன்சர். திரும்ப ஆப்போசிட் ஃபேஸ் எழுதுகிறோம். ப்ளஸ்ஸும் விண்டோ ஷேப்பும் ஆப்போசிட் டு ஈச் அதர், ப்ளஸ்ஸும் ஒன்று விட்டு ஒன்று தானே பார்க்கணும். ப்ளஸ்ஸும் இன்சைட் த ஸ்கொயரும் ஆப்போசிட் டு ஈச் அதர். விண்டோ ஷேப்பும் ஸ்டாரும் தான் ஆப்போசிட் டு ஈச் அதர். சர்க்கிளும் ஆப்போசிட் டு ஈச் அதர். ஃபஸ்ட் ஆப்ஷன் நம்ம எடுத்துக்கலாம். சர்க்கிள் இன்சைட் த ஸ்கொயர் இருக்குது, ப்ளஸ் இருக்குது. ஃபஸ்ட் ஆப்ஷன் நமக்கு ஆப்போசிட் ஃபேஸ் பக்கத்தில் என்ன ஆயிடுச்சு, வந்துடுச்சு. அப்போ இதுதான் நம்மளால் ஃபார்ம் பண்ண முடியாது. நம்மளோட ஆன்சர் 1. ஆப்போசிட் ஃபேஸ் எழுதுவோம். ப்ளஸ்ஸும் சர்க்கிள் இன்சைட் த ஸ்கொயரும் ஆப்போசிட் டு ஈச் அதர். டாட்டும் விண்டோ ஷேப்பும் ஆப்போசிட் டு ஈச் அதர். ஸ்டாரும் சர்க்கிளும் ஆப்போசிட் டு ஈச் அதர். ஃபஸ்ட் ஆப்ஷன் நான் எடுக்கிறேன், ஸ்டாரு சர்க்கிள். ஃபஸ்ட் ஆப்ஷன்லேயே எனக்கு என்ன பண்ணிடுச்சு, ஆப்போசிட் ஃபேஸ் பக்கத்தில் வரக்கூடாது, அப்படி வந்திருக்கு. இதுதான் அப்போ என்னால் என்ன பண்ண முடியாது, ஃபார்ம் பண்ண முடியாது கியூபா. அப்போ நான் என்னோட ஆன்சர் ஃபஸ்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். திரும்பவும் எதுவும் மேட் பண்ண முடியாதுன்னு தான் கேட்குறாங்க. ஆப்போசிட் ஃபேஸ் எழுதுகிறோம். விண்டோ ஷேப்பு, சர்க்கிள் இன்சைடு ஸ்கொயரு, ஒரு எக்ஸ்போர்ட்டு மேலே ஒரு லைன் பண்ணியிருக்காங்க ஒரு ஷேப்பில், அதுவும் ப்ளஸ்ஸும் ஆப்போசிட் ஈச் அதர். டாட்டும் சர்க்கிளும் ஆப்போசிட். ஓகேங்களா, நம்ம என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட் ஆப்ஷன் எடுக்கிறோம். விண்டோ ஷேப்பு, சர்க்கிள் இன்சைடு ஸ்கொயர், இப்படி நம்ம என்னக்கூடாது, வரக்கூடாது, ஆனால் என்ன பண்ணியிருக்கு, வந்திருக்கு. அப்போ நம்மளோட ஆன்சர் என்னது, 1. ஓகே, நெக்ஸ்ட் திரும்ப நம்ம என்ன பண்ணுறாங்க, கேனாட் பி மேட் தான் கேட்குறாங்க. ஆப்போசிட் ஃபேஸ் எழுதுவோம். சர்க்கிளும் டாட்டும் ஆப்போசிட்டு, ப்ளஸ் இந்த ஷேப்பும் ஆப்போசிட்டு, சர்க்கிள் இன்சைட் த ஸ்கொயரும் விண்டோ ஷேப்பும் ஆப்போசிட்டு. ஃபஸ்ட் ஆப்ஷன் எடுக்கிறோம். விண்டோ ஷேப்பு, சர்க்கிளு, ப்ளஸ் ஃபார்ம் பண்ண முடியுது. அப்போ இது நம்மளோட ஆன்சராக இருக்காது. செகண்ட் எடுத்துக்குவோம். செகண்ட் நம்ம பார்க்கும்போது என்ன பண்ணுறேன், ஸ்டார் ஷேப்பு, ஸ்டார் எக்ஸு, ஒரு டாட், இன்னொரு லைன் எக்ஸ்ட்ரா லைன் ஆட் பண்ணிக்க ஷேப்பு, ப்ளஸ் ரெண்டும் ஒன்றா வரக்கூடாது, ஆப்போசிட்டில் இருக்கக்கூடியது அட்ஜசென்ட்டாக வந்திருக்கு. அப்படின்னா இது நமக்கு ஃபார்ம் பண்ண முடியாது. நம்மளோட ஆன்சர் என்னது, ஆப்ஷன் 2 தான் நம்மளோட ஆன்சர். திரும்ப என்ன கேட்குறாங்க, கேனாட் பி மேட் தான் கேட்குறாங்க. நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், ஆப்போசிட் எழுதணும். இந்த ஷேப்பும் ப்ளஸ்ஸும் ஆப்போசிட் ஈச் அதர். நெக்ஸ்ட்டு சர்க்கிள் இன்சைட் த ஸ்கொயரும் விண்டோ ஷேப்பும் ஆப்போசிட் டு ஈச் அதர். நெக்ஸ்ட்டு டாட்டும் சர்க்கிளும் ஆப்போசிட் டு ஈச் அதர். ஃபஸ்ட் ஆப்ஷன் எடுத்துக்கிறேன்.
ஃபஸ்ட் ஆப்ஷனை பார்க்கும்போது ஸ்டார் இருக்குது, சாரி எக்ஸு இந்த ஷேப் இருக்குது, இந்த ஷேப்பு டாட், இது நம்மளால் ஃபார்ம் பண்ண முடியுது அப்படின்னா இது நம்மளோட ஆன்சராக இருக்காது. ஏன்னா கேனாட் பி மேட் தானே கேட்குறாங்க. செகண்ட் ஆப்ஷன் பார்த்திங்கன்னா டாட்டு, சர்க்கிள் இன்சைட் ஸ்கொயரு, அப்புறம் எக்ஸு எக்ஸ்ட்ரா ஒரு லைன் போட்டால் இந்த ஷேப், இதுவும் நம்மளால் ஃபார்ம் பண்ண முடியும். அப்போ நம்மளுக்கு இதுவும் நம்மளோட ஆன்சராக இருக்காது. தேர்டு ஆப்ஷன் பார்த்திங்கன்னா ஒரு சர்க்கிள் இன்சைட் ஸ்கொயரு, ஒரு எக்ஸ் ப்ளஸ் சிம்பிள் மாதிரி இருக்குது. அப்போ நமக்கு இதுவும் ஃபார்ம் பண்ண முடியும். அப்போ நமக்கு இதுவும் ஆன்சராக இருக்காது. இப்போ நான் டேரெக்டாக ஃபோர்த் ஆன்சர் போட்டலாம். ஆனால் நான் ஃபோர்த் ஆப்ஷன் உங்களுக்கு ரெண்டு இது காமனாக வரும், அதை காமிக்கிறேன். அப்போ தான் உங்களுக்கு என்ன பண்ணும், அவங்களுக்கு புரியும். ஃபோர்த் ப்ளஸ்ஸு ஸ்டார் எக்ஸு ஒரு இது பண்ணியிருக்க ஷேப், ஆப்போசிட் ஃபேஸ் வரக்கூடாது, வந்துருச்சு. அப்போ நம்மளோட ஆன்சர் இதுதான். இதான் நம்மளால் ஃபார்ம் பண்ண முடியாத க்யூப். ஓகேங்களா? விச் ஆஃப் த ஃபாலோயிங் க்யூப் இந்த ஆன்சர் இருக்கிற கேனாட் பி மேடு தானே கேட்குறாங்க. ஓகே, கேனாட் பி மேடு தான் கேட்குறாங்க. ஆப்போசிட் நம்ம எழுதுகிறோம். இந்த ஷேப்பும் ப்ளஸ்ஸும் ஆப்போசிட் ஈச் அதர், டாட்டும் சர்க்கிளும் ஆப்போசிட் ஈச் அதர், விண்டோ ஷேப்பும் சர்க்கிள் இன்சைட் ஸ்கொயரும் ஆப்போசிட் ஈச் அதர். ஃபஸ்ட் ஆப்ஷன் பார்க்குறேன். எக்ஸ் போட்டு லைன் பண்ண ஒரு ஃபேஸு ப்ளஸ்ஸு. ஃபஸ்ட் ஆப்ஷனே என்ன பண்ணிடுச்சு, ஆப்போசிட் ஃபேஸ் பதில் வந்துருச்சு. அப்போ இதுதான் என்னால் ஃபார்ம் பண்ண முடியாது. அப்போ இதுதான் என்னோட ஆன்சராக இருக்கும். ஆப்ஷன் 1 சூஸ் பண்ணிக்கிறோம். திரும்ப கேனாட் பி மேடு தான் கேட்குறாங்க. நம்ம ஆப்போசிட் எப்பவும் போல் எழுதுகிறோம். 5 டாட்டும் ஸ்டாரும் ஆப்போசிட் ஈச் அதர், இந்த விண்டோ ஷேப்பும் சர்க்கிளும் ஆப்போசிட் ஈச் அதர், சர்க்கிள் இன்சைட் த ஸ்கொயரும் ப்ளஸ்ஸும் ஆப்போசிட் ஈச் அதர். ஃபஸ்ட் ஆப்ஷன் எடுக்கிறேன். 5 டாட்டு சர்க்கிள், இது ஃபார்ம் பண்ண முடியுது. அப்போ இது நம்மளோட ஆன்சராக இருக்காது. செகண்ட் ஆப்ஷன் பார்க்கும்போது சர்க்கிள் இன்சைட் த ஸ்கொயர் ப்ளஸ் ஆப்போசிட் ஈச் அதர் பக்கத்தில் வரக்கூடாது, ஆனால் வந்திருக்கு. இதுதான் அப்போ நம்மளால் ஃபார்ம் பண்ண முடியாது. நம்மளோட ஆன்சர் செகண்ட். கேனாட் பி மேடு தான் திரும்பவும் கேட்குறாங்க. சர்க்கிளும் ப்ளஸ்ஸும் ஆப்போசிட் ஈச் அதர், விண்டோ ஷேப்பும் 5 டாட்டும் ஆப்போசிட் ஈச் அதர், சர்க்கிள் இன்சைட் த ஸ்கொயர் அண்ட் ஸ்டார் ஆப்போசிட் ஈச் அதர். ஃபஸ்ட் ஆப்ஷன் நான் எடுக்கிறேன். விண்டோ ஷேப் ஸ்டார் சர்க்கிள், இது ஃபார்ம் பண்ண முடியுது அப்படின்னா இது நம்மளோட ஆன்சராக இருக்காது. செகண்ட் ஆப்ஷன் எடுக்கிறோம். 5 டாட் விண்டோ ஷேப், ஆப்போசிட் ஃபேஸ் பதில் வரக்கூடாது, வந்துருச்சு. அப்போ இதுதான் என்னால் ஃபார்ம் பண்ண முடியாது. என்னோட ஆன்சர் 2. இந்த கொஸ்டின் பார்க்குறோம். இதுலேயும் கேனாட் பி மேடு தான் கேட்குறாங்க. சர்க்கிள் இன்சைட் த ஸ்கொயர் 5 டாட்டு, எக்ஸ் அண்ட் ஓ ஆப்போசிட்டாக இருக்கும், விண்டோ ஷேப்பும் ஸ்டாரும் ஆப்போசிட்டாக இருக்கும். ஒன்று விட்டு ஒன்று பார்த்து இந்த மாதிரி நம்ம எழுதிக்கிறோம். ஃபஸ்ட் ஆப்ஷன் எடுக்கிறேன். விண்டோ ஷேப் ஸ்டார். ஃபஸ்ட் ஆப்ஷனில் எனக்கு என்ன ஆகுது, ஆப்போசிட் ஃபேஸ் பக்கத்தில் வருது, ஆனால் வரக்கூடாது. அப்படி இருந்தால் தான் நான் என்ன பண்ண முடியும், க்யூபாக ஃபார்ம் பண்ண முடியாத ஃபிகரை கண்டுபிடிக்க முடியும். எனக்கு நான் ஃபஸ்ட்லேயே என்ன பண்ணிடுச்சு, ஆப்போசிட் ஃபேஸ் பக்கத்தில் வந்திருக்கு அப்படின்னா இதுதான் என்னோட ஆன்சராக இருக்கும். திரும்ப நான் என்ன பண்ணுறேன், கேனாட் பி மேடு தான் கேட்குறாங்க. ஆப்போசிட் ஃபேஸ் கண்டுபிடிக்கிறேன். விண்டோ ஷேப்பும் ஸ்டாரும் ஆப்போசிட் ஈச் அதர், ப்ளஸ்ஸும் சர்க்கிள் இன்சைட் த ஸ்கொயர் ஆப்போசிட் ஈச் அதர், டாட்டும் சர்க்கிளும் ஆப்போசிட் ஈச் அதர். ஃபஸ்ட் ஆப்ஷன் எடுக்கிறேன். ஃபஸ்ட் ஆப்ஷனில் டாட் ஸ்டாரு ப்ளஸ் செகண்ட் ஃபார்ம் பண்ண முடியுது. அப்போ இது என்னோட ஆன்சராக இருக்காது. செகண்ட் ஆப்ஷன் போகிறேன். சர்க்கிள் இன்சைட் த ஸ்கொயர் அண்ட் ப்ளஸ் ஆப்போசிட் பதில் வரக்கூடாது, வந்திருக்கு. அப்போ இதுதான் என்னால் ஃபார்ம் பண்ண முடியாது. அப்போ என்னோட ஆன்சர் 2. கேனாட் பி மேடு தான் கேட்குறாங்க. ஆப்போசிட் எழுதுகிறேன். ஸ்டாரும் விண்டோ ஷேப்பும் ஆப்போசிட் ஈச் அதர், சர்க்கிள் இன்சைட் த ஸ்கொயரும் ப்ளஸ்ஸும் ஆப்போசிட் ஈச் அதர், டாட்டும் சர்க்கிளும் ஆப்போசிட் ஈச் அதர். நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஃபஸ்ட் ஆப்ஷன் நான் எடுத்து பார்க்குறேன். விண்டோ ஷேப் டாட் ப்ளஸ் ஃபார்ம் பண்ண முடியுது. அப்போ இது என்னோட ஆன்சராக இருக்காது. செகண்ட் ஆப்ஷன் ப்ளஸ் ஸ்டார் சர்க்கிள், இதுவும் ஃபார்ம் பண்ண முடியுது. அப்போ இதுவும் என்னோட ஆன்சராக இருக்காது. தேர்டு ஸ்டார் சர்க்கிள் இன்சைட் த ஸ்கொயர் சர்க்கிள், இதுவும் என்னால் ஃபார்ம் பண்ண முடியுது. அப்போ இதுவும் என்னோட ஆன்சராக இருக்காது. ஃபோர்த் தான் என்னோட ஆன்சராக இருக்கும். நம்ம வேணால் பார்ப்போம். சர்க்கிள் இன்சைட் த ஸ்கொயர் ப்ளஸ் ஆப்போசிட் பக்கத்தில் வரக்கூடாது, வந்திருக்கு. அப்போ நம்மளோட ஆன்சர் 4. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். இதுலேயும் நமக்கு கேனாட் பி மேடு தான் கேட்குறாங்க. ஆப்போசிட் ஃபேஸ் எழுதுகிறோம். இந்த ஷேப்பும் இந்த எக்ஸ் சிம்பிள் போட்டு எக்ஸ்ட்ரா ஒரு லைன் போடுற சிம்பிளும் ஆப்போசிட் ஈச் அதர், இந்த விண்டோ ஷேப்பும் டாட்டும் ஆப்போசிட் ஈச் அதர், இந்த சர்க்கிளும் இந்த ப்ளஸ்ஸும் ஆப்போசிட் ஈச் அதர். நான் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட் ஆப்ஷன் எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட் ஆப்ஷனில் பார்க்கும்போது சர்க்கிள், ஒரு எக்ஸ் போட்ட லைன் பண்ண ஷேப்பு, ஒரு விண்டோ ஷேப் என்னால் ஃபார்ம் பண்ண முடியுது. இது என்னோட ஆன்சராக இருக்காது. செகண்ட் ஆப்ஷன் போகிறேன். ஒரு ப்ளஸ் ஒரு சர்க்கிள், ஆப்போசிட் ஃபேஸ் பதில் வரக்கூடாது, வந்திருக்கு. அப்போ என்னால் இதுதான் ஃபார்ம் பண்ண முடியாது. என்னோட ஆன்சர் 2. இதில் என்ன கேட்குறாங்கன்னா கேனாட் பி மேடு தான் இதுலேயும் கேட்குறாங்க. ஆப்போசிட் ஃபேஸ் கண்டுபிடிக்கணும். எக்ஸ் அண்ட் விண்டோ ஷேப். நெக்ஸ்ட்டு ஒரு ஸ்கொயர் போட்டு ஒரு எக்ஸ் போட்ட சிம்பிளும் 5 டாட்டும் ஈச் அதர், ஸ்டாரும் ஹேஷ் ஆப்போசிட் ஈச் அதர். என்ன பண்ணுறேன், நான் ஃபஸ்ட் ஆப்ஷன் எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட் ஆப்ஷன் என்ன சொல்லியிருக்காங்க, ஹேஷு ஸ்டாரு. ஃபஸ்ட் ஆப்ஷனில் எனக்கு என்ன பண்ணிடுச்சு, ஆப்போசிட் ஃபேஸ் பக்கத்தில் வரக்கூடாது, ஆனால் வந்துருச்சு. அப்போ இதுதான் என்னால் ஃபார்ம் பண்ண முடியாது. அப்போ என்னோட ஆன்சர் ஆப்ஷன் 1. A cube is formed after folding the given sheet. இப்போ வந்து நமக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த க்யூபை பிரித்து வச்சிருக்கக்கூடிய ஒரு இமேஜை கொடுத்துட்டாங்க. இப்படி இருந்த க்யூபை பிரித்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இப்படி கொடுத்துருக்காங்களாம். கொடுத்துட்டு நமக்கு என்ன சொல்கிறாங்க, a cube is formed after folding the given sheet which symbol will be opposite plus in the cube formed. இப்போது ஆப்போசிட் கண்டுபிடிச்சி ப்ளஸ்ஸுக்கு என்ன இருக்குது, ஆப்போசிட்டில் என்ன இருக்குன்றதை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க நம்மளை. ஓகேங்களா? நம்ம எப்பவும் போல் என்ன பண்ணுவோம், ஒன்று விட்டு ஒன்று பார்ப்போம். டாட்டும் டாலர் சிம்பிளும் ஆப்போசிட் ஈச் அதர், அண்டும் ப்ளஸ்ஸும் ஆப்போசிட் ஈச் அதர், ஸ்டாரும் பர்சன்டேஜ் சிம்பிளும் ஹேஷும் ஆப்போசிட்டும் ஈச் அதர். இப்போ நான் ஆப்போசிட் பண்ணிச்சிட்டேன்னா இப்போ ப்ளஸுக்கு ஆப்போசிட் எனக்கு என்ன இருக்குது, அண்டு இருக்குது. அப்போ என்னோட ஆன்சர் என்னவாக இருக்கும், அண்டு தான் என்னோட ஆன்சராக இருக்கும். இப்போது சேம் கான்செப்ட் தான்.
செலக்ட் த பாக்ஸ் தட் cannot be formed. ஒன்று விட்டு ஒன்று பாருங்கள், ஏவும் சியும் ஆப்போசிட்டாக இருக்கும், டியும் எஃப்பும் ஆப்போசிட்டாக இருக்கும், பேலன்ஸ் இருக்கக்கூடிய இந்த பியும் இயும் ஆப்போசிட்டாக இருக்கும். ஓகேங்களா? திரும்ப நான் இப்போ என்ன பண்ண போகிறேன், ஃபஸ்ட் ஆப்ஷன்லேருந்து வர போகிறேன். ஃபஸ்ட் ஆப்ஷனை கம்பேர் பண்ணுறேன். ஃபஸ்ட் ஆப்ஷனில் நமக்கு என்ன இருக்குது, ஃபஸ்ட் ஆப்ஷன் பி டி என்னால் ஃபார்ம் பண்ண முடியும். அப்போ இது என்னோட ஆன்சராக இருக்காது, ஏன்னா cannot be formed தான் கேட்குறாங்க. செகண்ட் ஆப்ஷன் போகிறேன், இபிசி. இ ஆப்போசிட் ஃபேஸ் பதில் வரக்கூடாது, வந்துருச்சு. அப்போ இது ஃபார்ம் பண்ண முடியாது, இதுதான் என்னோட ஆன்சராக இருக்கும். செலக்ட் தி கியூப் தட் கேன் பி ஃபார்ம்டு. இப்போ என்ன பண்ணுறாங்க, cannot கேட்கல, கேன் பி, எந்த இது ஃபார்ம் பண்ண முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்படின்னா இதில் எதில் வந்துட்டு 3 ஷேப்பும் ஆப்போசிட் ஃபேஸ் இல்லாமல் கரெக்டாக வருதோ அதுதான் ஆன்சராக இருக்கும். ஓகேங்களா? ஆப்போசிட் ஃபேஸ் பக்கத்தில் இருக்கிறது ஆன்சராக இருக்காது. இப்போ நம்ம இவ்வளோ நேரம் பண்ண கொஸ்டினுக்கு அப்படியே ஆப்போசிட் என்ன பண்ணணும், ஃபஸ்ட் எப்பவும் போல் ஆப்போசிட் சைடு எழுதணும். ஒரு டாட் ஷேப்பும் டாட்டும் ஆரும் ஆப்போசிட்டும் ஈச்சது, கியூவும் ஹேஷும் ஆப்போசிட்டும் ஈச்சது, எக்ஸும் அட்டும் ஆப்போசிட்டும் ஈச்சது. என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட் ஆப்ஷன் எடுத்துக்கிறோம். ஆர் கியூ ஹேஷ், ஒன் செகண்ட், டாட்டும் ஆரும் ஆப்போசிட்டும் ஈச்சது, கியூ ஹேஷும். கொஞ்சம் அந்த கிளியராக கியூவை போட்டுக்குவோம். ஓகே, இப்போ ஃபஸ்ட் ஆப்ஷன் எடுத்துக்கிறோம். ஆர் நமக்கு என்ன பண்ணக்கூடாது, கேன் பி ஃபார்ம்டு. அப்போ இந்த ஆப்போசிட் ஃபேஸ் பக்கத்தில் வருது, இதை என்னால் ஃபார்ம் பண்ண முடியாது. அவங்க கேட்குறது ஃபார்ம் பண்ண முடியாது தான் கேட்குறாங்க. அப்போ எனக்கு ஃபஸ்ட் ஆன்சர் கிடையாது. செகண்ட், அட்டு எக்ஸு ஆப்போசிட் ஃபேஸ் பக்கத்தில் வந்துருச்சு. அப்போ இதை வந்து என்னால் ஃபார்ம் பண்ண முடியாது, அவங்க கேட்குறது ஃபார்ம் பண்ணுறது. அப்போ இதுவும் கிடையாது. நான் தேர்ட் ஆப்ஷன் போகிறேன், ஆறு எக்ஸு கியூ. இப்போ இதை என்னால் ஃபார்ம் பண்ண முடியும். அப்போ என்னோடய ஆன்சர் 3. ஓகேங்களா? இதே மாதிரி இந்த ஷேப் கொடுக்காம அன்ஃபோல்டிங்லேயே வந்துட்டு இன்னும் டிஃப்ரெண்ட்டாக உங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா ஷேப் கொடுப்பாங்க. இப்போ இந்த மாதிரி கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதில் நீங்கள் வந்து 1 விட்டு 1 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்போசிட் கிடைக்காது. இப்படி கொடுத்துருக்காங்கன்னா இங்கே 1 கொடுத்துருக்காங்கன்னா இந்த ரெண்டுத்தையும் விட்டுறணும். தேர்ட் இங்கே ஒரு 2 கொடுத்துருக்காங்கன்னா 1 2 தான் ஆப்போசிட்டாக இருக்கும். இந்த மாதிரி ஷேப் கொஞ்சம் மாறும்போது உங்களுக்கு என்ன ஆகும், அந்த ஆப்போசிட் கண்டுபிடிக்கிற ஷேப் கொஞ்சம் மாறும். அது வந்து நம்ம இன்னும் எக்ஸ்ட்ரா கொஸ்டின் சால்வ் பண்ணும்போது நான் உங்களுக்கு இந்த மாதிரியான ஷேப் வர்றது இல்லாமல் வேறு என்னென்ன இருக்குது அப்படின்ற டீட்டெயில்ஸ் பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ வந்து இங்கே ஒரு 3 இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 2 இது விட்டு பார்க்கணும். 1 2, இங்கே அடுத்து என்ன இருக்கும், ஒரு 5 இருக்குன்னா அப்போ இந்த 3யும் 5ம் தான் ஆப்போசிட்டாக இருக்கும். இங்கே வந்து ஒரு 6 இருக்குது, இங்கே ஒரு 4 இருக்குன்னு வச்சுக்கோங்க. 6க்குன்னா ஒரு 2 விட்டு பார்க்கணும். 1 2, இங்கே 4. 6ம் 4ம் ஆப்போசிட்டாக இருக்கும், 3யும் 5ம் ஆப்போசிட்டாக இருக்கும், 1ம் 2ம் ஆப்போசிட்டாக இருக்கும். இது இந்த ஷேப்புக்கு. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.